என் தங்கப்பிள்ளையே, மங்கள வெள்ளிக்கிழமையில் இந்த வராகி உனக்கு தரப்போவது சாதாரண வாக்கு கிடையாது. வெற்றி விடியலில் இந்த தாயானவள் என்னை காணும் பொழுதே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்துவிடும். என் பிள்ளையே, இந்த தாயானவள் உனக்கான வாக்கினை எப்பொழுதும் கொண்டு வருவதில்லை. உனக்கான வாழ்க்கையைத்தான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க முயற்சி செய்கின்றேன். அப்படி நல்ல நேரத்தில் உனக்கான நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கின்ற உன் தாயானவள் என்னை ஒரு நாளும் நீ விட்டு விடாதே. என் பிள்ளையே, இன்று இந்த நாள் நீ செய்கின்ற செயல் எல்லாவற்றிலுமே உனக்கு முழுமையான வெற்றி கிடைக்க இந்த தாயானவள் என்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உன்னோடு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். என் பிள்ளையே, உன்னால் செய்ய முடியாததை நீ செய்யாவிட்டால் கூட பரவாயில்லை. ஆனால் உன்னால் இந்த விஷயம் செய்ய முடியும் என்று தெரிந்த பிறகும் நீ செய்யாமல் விட்டுவிடுகிறாய் என்றால் அதுதான் உன்னுடைய வாழ்க்கையை பரிதாபத்திற்குரியதாக மாற்றிவிடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, உனக்குள் நீ எப்பொழுதும் சமநிலையோடு இருக்க மட்டும்தான் உன்னுடைய புத்திசாலித்தனம், திறமை மற்றும் ஆற்றல் இதுவெல்லாம் வெளிப்படும். உன் மனது குழப்பத்தில் இருக்கக்கூடாது. குழப்பங்கள் எல்லாம் நீங்கி நல்ல மனநிலையோடு உன்னுடைய மனது இருந்தால் மட்டும்தான் உன் திறமையை உன்னால் வெளிக்கொண்டு வர முடியும். உன் திறமையை மற்றவர்கள் முன்னிலையில் காண்பிக்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள். என் பிள்ளையை, எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நேரங்களும் நல்லபடியாக இல்லையே, நம் வருங்காலம் எப்படி இருக்குமோ என்று எண்ணி வருத்தப்படாதே. உன்னுடைய நிகழ்காலத்தில், அதாவது இப்பொழுது இருக்கின்ற இந்த நாட்களில் நீ சரியாக இருப்பாயானால் நிச்சயமாக எதிர்காலம் உனக்கு நல்லபடியாக மலரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, வாழ்க்கையில் உறுதியான மனிதருக்கு தோல்வி என்பது எப்பொழுதும் கிடையாது. போகும் பாதையில் கற்றுக்கொண்ட பாடங்கள் அவர்களுக்கு போதுமானதாக இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் தன்னுடைய மனதிலிருந்து தவறிவிட மாட்டார்கள். உனக்கு சவாலான சூழ்நிலைகள் எழும்பொழுதுதான் மனிதர்கள் சாதாரணமாக தான் இருக்கும் நிலையை விட மேன்மையான நிலைக்கு வர முடியும். பிரச்சனைகள் வந்தால்தானே அதை தாண்டி என் பிள்ளையால் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும். அதனால் எதற்காகவும் நீ கலங்கி விடாதே. எதற்காகவும் என் பிள்ளை நீ பின்வாங்க நினைக்காதே. நீ புத்திசாலியான மனிதராக இருந்தால் நிச்சயமாக இயல்பாகவே ஒரு மனிதருக்குள் அன்பும் வந்துவிடும். அவர்கள் மற்றவர்களோடு மிகுந்த தன்மையோடு நடந்து கொள்வார்கள். மனித தன்மை இல்லாத மனிதர்களிடத்திலிருந்து எதையுமே நீ எதிர்பார்க்காதே. என்ன இருந்தாலும் அது எதற்கும் பயனற்றதாகத்தான் போய்விடும். என் பிள்ளையே, எதற்காக அம்மா சொல்கிறேன் தெரியுமா? ஒருவர் ஒரு குறைந்தபட்ச அன்பை கூட நம் மீது காட்டவில்லை, ஒரு குறைந்தபட்சமான தன்மையோடு கூட நம்மோடு நடந்து கொள்ளவில்லை என்பது உனக்கு தோன்றுமல்லவா? அந்த நேரங்களில் எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இது மட்டும்தான். இவர்களுக்காகவெல்லாம் நீ தேவையில்லாமல் உன்னுடைய நேரத்தை செலவிட்டு கொண்டிருக்கின்றாய். மனிதத்தன்மை அவர்களிடத்தில் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உனக்கு மன அழுத்தம் என்பது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையின் காரணமாகத்தானே ஏற்படுகின்றது. வாழ்க்கையில் ஏதோ ஒரு சம்பவம் உன் மனதை பாதிக்கின்றது. அதனால் உனக்கு மன அழுத்தம் ஏற்பட்டு விடுகின்றது. என் குழந்தையே, உன் வாழ்க்கையை நீதானே நிர்வகிக்க வேண்டும். அதை நீ நிர்வகிக்க முடியாததனுடைய விளைவுதான் இந்த மன அழுத்தம் என்பது. அதாவது உன்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை உன்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அடுத்தவர்கள் செய்கின்ற செயலாக இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அது உன்னுடைய பேச்சினை கேட்கவில்லை என்றுதானே அர்த்தம். என் பிள்ளையே, இதையெல்லாம் நீ சரியாக உணர்கின்ற நேரம் நிச்சயமாக உனக்கு வரும். அந்த நேரங்களில் எல்லாம் உன்னுடைய மனது தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் சரியான விஷயங்களை மட்டும் ஏற்றுக்கொண்டு உன் மன அழுத்தத்தை குறைத்துவிடும்.
மன அழுத்தம் என்றால் என்னவென்று கேட்கின்ற அளவிற்கு உன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறிவிடும். என் பிள்ளையே, யார் என்ன சொன்னாலும் அதை உடனடியாக நம்பிவிடாதே. எதுவாக இருந்தாலும் அதை சோதித்து பார்க்க வேண்டும். அதை பற்றி சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும். உன்னுடைய புரிதலுக்கு அந்த விஷயம் சரிப்பட்டு வரவில்லை என்றால் நிச்சயமாக அதனால் உனக்கு எந்த பயனும் இல்லை என்பது புரிந்து கொண்டு அதை விட்டு விலகிச் செல்வது உனக்கு மிகவும் நல்லது. நான் சொல்கின்ற விஷயங்கள் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் அத்தனை பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. உன்னை பற்றி இன்னொருவர் தவறாக சொல்கிறார் என்றால் அதில் இருக்கின்ற உண்மை என்னவென்று கூட ஆராயாமல் அதை அப்படியே பின்பற்றுகின்ற மனிதர்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் என்றென்றைக்கும் பிரச்சனைகள் மட்டும்தான் தொடர்ந்து வரும். கண்மூடித்தனமாக யாரையும் நம்பக்கூடாது. அப்படி நம்புகின்ற அளவிற்கு இங்கு யாருமே உண்மையான மனநிலையில் எப்பொழுதும் இருக்கவில்லை. என் பிள்ளையே, எப்பொழுதுமே கடந்து செல்வதற்கு கற்றுக்கொள். மாயமான இந்த உலகத்தில் எல்லா காயங்களுக்கும் நீ நியாயம் தேடிக்கொண்டிருப்பாயானால் உன்னுடைய நிம்மதி உன்னை விட்டு தொலைந்து போய்விடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நேரம் சரியில்லை என்று சொல்வதை முதலில் நிறுத்திவிடு. நேரம் எல்லாம் சரியாகத்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றது. நீதான் உன்னுடைய வசதிக்கு ஏற்ப அதை கூட்டவும் குறைக்கவுமாக செய்து கொண்டிருக்கின்றாய். அதிகமாக வைத்தால்தான் என்னால் எல்லா வேலைகளையும் விரைவாக செய்து முடிக்க முடியும் என்றால் அதனை நீ அதிகப்படுத்துவது அதனினுடைய நேரத்தை அல்லவா நீ வீணடித்து கொண்டிருக்கின்றாய். உண்மையான நேரம் என்ற ஒன்று எப்பொழுதும் மாறப்போவதில்லை என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நீதான் அந்த நேரத்திற்கு ஏற்ப உன்னை பழக்கி கொள்ள வேண்டுமே தவிர அந்த நேரத்தை நீ உனக்கு வசமாக்கிவிடக்கூடாது. என் பிள்ளையை பொறுத்திரு. உன்னால் முடிந்தவரை எந்த ஒரு விஷயத்திலும் அமைதி காண். முடிவுகள் நிச்சயமாக மாறிவிடும். புதிய பயணங்கள் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் தொடங்கிவிடும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். நீ எந்த அளவு வெற்றிகரமாக இருக்கிறாய் என்பது எதை பொறுத்து மாறுபடும் தெரியுமா? உன்னுடைய உடலையும் உன்னுடைய மனதையும் நீ எந்த அளவு சிறப்பாக நீ சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு அதை செயல்பட வைக்கின்றாயோ அப்படியானால் நீ வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம். என் தங்கமே, உடல் நோய்வாய்ப்படாமல் நீ சொல்கின்ற சொல்படி அது நல்லபடியாக இயங்க வேண்டும் என்றால் உன்னுடைய மனதை நீ ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும். மனதிற்குள் தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் இல்லாமல் தேவையற்ற விஷயங்கள் எதனையும் ஓடச் செய்யாமல் என் பிள்ளை உனக்கான நல்ல விஷயங்களை நீ சரியாக செய்து கொண்டிருந்தாலே போதும். சில சமயங்களில் முடிவுகளை தேடுவதை விட நீ செய்கின்ற முயற்சிகள் எல்லாம் அத்தனை அழகானதாக இருக்கும். முயற்சி செய்து உடனடியாக நடக்கவில்லை என்றவுடன் என் பிள்ளை நீ எதையும் விட்டுவிடாமல் உன்னுடைய முயற்சிக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அந்த நேரத்தில் நீ எழுந்து விட்டாயானால் அதன் பிறகு யாராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது. என் பிள்ளையே, எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ எங்கிருந்தாலும் சரி ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்தும் நல்ல விஷயங்களை மட்டும் நீ எடுத்துக்கொள். நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற அனுபவங்கள் எதுவுமே வீண் போகாது என்பதை நீ இனிமேல் வருகின்ற காலகட்டத்தில் புரிந்து கொள்வாய். அனைத்தும் கிடைத்துவிட்டது என்றால் அலட்சியம் என்பது எல்லோருக்கும் வந்துவிடும். அதனால்தான் சில விஷயங்கள் இன்னமும் உனக்கு கிடைக்காத வரிசையில் நின்று கொண்டிருக்கின்றது. ஆனால் உனக்கான பக்குவம் வரும் பொழுது, நீ இதை அடைவதற்காக பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உன் நினைவிற்கு வரும் பொழுது நிச்சயமாக எல்லாவற்றையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும். எவ்வளவுதான் நல்ல விஷயங்களை செய்தாலும் குறை சொல்பவன் அங்கே சொல்லி கொண்டுதான் இருப்பான். அதனால் யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்காமல் நீ செய்கின்ற செயல்கள் எல்லாமே வெற்றியாக மாறும் என்கின்ற நம்பிக்கையோடு என் பிள்ளையே உனக்கான வெற்றி பாதையில் மட்டும் நீ பயணித்து கொண்டிரு. என் தங்கமே, நிச்சயமாக உனக்கு பல வெற்றிகள் காத்து கொண்டிருக்கின்றது. அவசரம் உனக்கு சிப்பியை தரலாம், ஆனால் பொறுமைதான் முத்துக்களை கொடுக்கும். நேரமும் பொறுமையும் ஒரு அறிவாளியினுடைய பலம் என்பதனை புரிந்து கொண்டு நேரத்தை வீணாக்காமல் பொறுமையோடு செயல்படு. இன்றைய வெற்றியினை உன் அம்மா உனக்கு பரிசாக கொடுக்கின்றேன்.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.